அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரொம்ப பெரிய கனவான பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆகியிருக்கு. நேற்று ட்ரம்ப் அதில் கையெழுத்தும் போட்டுட்டாரு. இந்த மசோதா தாக்கல் செய்ய போறோம்னு பேச்சு எழுந்ததுமே ட்ரம்ப்புக்கும் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரரான மஸ்குக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு நடுவில் அமெரிக்காவில் புதுசா கட்சி தொடங்கலாம்னு இருக்கேன், தொடங்கலாமா வேணாமான்னு ட்விட்டர்ல மஸ்க் கேட்க அதுக்கு பலரும் தொடங்கலாம்னு சொல்ல அது ரொம்பவே ட்ரம்ப்பை கோபப்படுத்திடுச்சு. இதனால ட்ரம்ப்பும் மஸ்கும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் பேசினதுக்கு மஸ்க் மன்னிப்பு கேட்டாரு. ட்ரம்ப்பும் பெருந்தன்மையா மஸ்க மன்னிச்சிட்டாரு. அப்பாடா, இவங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் நிறைவேற்ற இருக்கிற சீர்திருத்த மசோதா நாட்டுக்கு சுமையா மாறும். ஒருவேளை அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா நான் நிச்சயம் கட்சி தொடங்குவேன்னு மஸ்க் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த மசோதா சட்டமானதுனால அமெரிக்கா கட்சின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்காரு எலான் மஸ்க். அமெரிக்க மக்களுக்கு சுதந்திரத்தை திரும்ப கொடுக்கறதுக்காகவே இந்த கட்சி தொடங்கப்பட்டதாகவும் 2 கட்சிகள் மட்டுமே ஆள முடியுங்கிற ஜனநாயக விரோத போக்க முறியடிப்போம்னு மஸ்க் சொல்லியிருக்காரு. இந்த புதிய கட்சி அறிவிப்பால ட்ரம்ப் மஸ்க் இடையில மோதல் இன்னும் அதிகமாகிருக்கு. அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற இடைத்தேர்தல் இல்லனா அடுத்த அதிபர் தேர்தல்ல மஸ்கோட கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிக்கிறாங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.